நம்ம இந்த வீடியோவில் 12th தமிழுக்கான ஃபஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட்டோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் 2026க்கான ஒரு மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பசங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பரில் உள்ள அனைத்து கொஸ்டின்களும் நம்ம பசங்க நல்லா படித்து வச்சிருங்கப்பா. இதிலிருந்து பல கேள்விகள் நிச்சயமாக இன்னும் பல மாவட்டத்தில் நடக்காமல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாவட்டத்தில் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க. மெயின் மேட்ரு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்பில் குரூப் லிங்க் இருக்குது. இப்போ ஜாயின் பண்ணுவோம், ஜாயின் பண்ணுங்கள். அங்கே உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் ஃபஸ்ட்டு அப்லோட் செய்யப்படும். சரிங்களா? சரி, வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கிறேன், அதுக்கான ஆன்சர்ஸ் நீங்கள் செக் பண்ணி வச்சுங்க. ஒருவேளை ஆன்சர்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சி கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர்ஸ் போட்டு விடுங்க. ஆன்சர்ஸ் ஆனது கமெண்ட் செக்ஷனில் போடுறேன். சரிங்களா? சரி, வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து சூஸ் பார்த்துலாம். ஃபஸ்ட் சூஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன், சங்ககால பசும்பொன்னர் பாண்டியன் தன் கொடியில் கொண்டிருந்த சின்னம் என்ன டேஷ். செகண்ட் ஒன், நரம்புகளுக்குள் வீணை மீட்டி கொண்டிருக்கிறது என்று ஐயப்ப மாதவன் குறிப்பிடுவது என்ன டேஷ். தேர்ட் ஒன், குறிப்புகளில் மறைந்திருக்கும் தமிழ் அறிஞரை கண்டுபிடிக்க கவிஞர் ஈற்றிரு சொல்லால் அணிகலன் செய்யலாம் டேஷ். ஃபோர்த் ஒன், பொருந்தி விடை தேர்க்கப்பா. ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் அன்பு மரணம், நன்கலம், மறத்தல், உலகு, இந்த பக்கம் பண்பு தொகை, ஆகு பெயர், எண்ணுமை, தொழிற்பெயர். ஸோ கரெக்டாக மேட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபிஃப்த் ஒன், கண்ணாடி ஆகும் கண்கள் என்னும் கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார். சிக்ஸ்த் ஒன், சோழ நாட்டில் இறக்குமதி பொருட்களுக்கு சுங்கம் வசூலித்த செய்தியை கூறும் நூல் எது. செவன்த் ஒன், பன்னிரு திருமுறைகளை தொகுத்தவர் யார். எயித் ஒன், சாபவி விமோசனம் அகலிகை கதைகளில் தொன்மங்களை பயன்படுத்தியவர் யார். நைன்த் ஒன், கூற்று காரணப்பா. இல்லை கூற்று வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் பல பகுதிகளில் இருந்தும் நெசவாளர்கள் சென்னை நோக்கி வந்தனர். காரணம் வந்து கிழக்கிந்திய நிறுவனத்தின் வணிகம் துணி சார்ந்ததாகவே இருந்தது. ஓகேங்களா? ஸோ கூற்று சரியாக தப்பாக அப்படி பார்த்து வச்சிங்க. டென்த் ஒன், பெருங்காப்பியத்திற்குரிய 4 வகை உறுதி பொருள்களும் பிற உறுப்புகளும் முழுமையாக அமைய பெற்று விளங்கும் காப்பியம் என்ன. ஓகேங்களா? ஸோ பார்த்து வச்சிங்கப்பா. 11th ஒன், கீழ்காணும் தொடர்களில் பிழையற்ற தொடரை தேர்க. ஸோ இதில் எது வந்து கரெக்டாக இருக்குது, கரெக்டான வேர்ட் சென்டென்ஸாக இருக்குது பார்த்து வச்சிங்க. 12th ஒன், திண்ணியர் என்பதன் பொருள் என்ன. 13th ஒன், நகர ஒற்றினை அடுத்தும் முறையே டேஷ் எழுத்துக்கள் வராது. 14th ஒன், 10 கூறும் சேர நாட்டு மருமக்கள் தாயமுறையை வெளிப்படுத்துவது என்ன. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வந்து 2 மார்க்ஸ் பார்த்துலாம்ப்பா. ஸோ 2 மார்க்ஸை பொறுத்தவரைக்கும் பகுதி 2 வந்து பார்த்தீங்கன்னா எவையும் 3 வினாக்கள் மட்டும் விடை தருக. ஸோ 15th வந்து ராமன் சுக்ரீவனிடம் கூறிய செய்திகளை எழுதுக. 16th ஒன், அஞ்சத்தகாதன என வள்ளுவம் குறிப்பிடுவது யாது. 17th ஒன், மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையும் ஆற்றும் பாங்கினை எழுதுக. 18th ஒன், தமிழர்கள் புகழ் பழி ஆகியவற்றை எவ்வாறு ஏற்றதாக புறநானூறு கூறுகிறது. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டடிவ் கொஷின்ஸ் நல்லா படித்து வச்சுருங்க. ரிவிஷன்ஸில் இருக்கிற கொஷின்ஸ் நீங்கள் நல்லா படித்தாலே போதும். பப்ளிக்கில் நம்ம பசங்க பக்காவாக அட்டன் பண்ணலாம். ஏன்னா பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ அதுக்காக சொல்கிறேன், ரிவிஷன்ஸை நல்லா படித்து வச்சுருங்க. புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் பிரிவு 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ 19th வந்து தமிழர் வளர்த்த அழகு கலைகள் நூல் பற்றி குறிப்பு வரைக. 20, அக்காலத்து கல்வி முறையில் மனன பயிற்சிக்கு உதவிய நூல்கள் யாவை. 21, பின்னணி இசை படத்தின் காட்சி அமைப்புக்கு எவ்வாறு உயிரிட்டும் சான்று தருக. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பிரிவு 3பா. ஸோ எவையும் 7 வினாக்களுக்கு மட்டும் விட எழுதுக. ஸோ இதில் 2 மார்க்ஸை பொறுத்தவரைக்கும் 22 வந்து பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, நீயும் புரிஞ்சுக்கோ. ஸோ இதை நீங்கள் எப்படி வந்து எழுத்து வழக்கில் எழுதுவீங்க அப்படின்னு பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து அன்னைக்கு அவனுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்க வேண்டியதானே. ஓகேங்களா? ஸோ இது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் 23 வந்து பார்த்தீங்கன்னா மயங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. ஓகேங்களா? ஸோ புல், கான். ஓகேங்களா? பார்த்து வச்சுங்கப்பா. 24, ஏதேனும் ஒன்றனுக்கு புணர்ச்சி விதி எழுதுக. தனியாளி, பூம்பாவாய். ஓகேங்களா? 25, ஏதேனும் ஒன்றனுக்கு பகுப்பத்து உறுப்பிலக்கணம் தருக்குப்பா. ஸோ கலைந்து கண்டான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தமிழகம் தருக பொறுத்த வரைக்கும் நியூக்ளியர் ஃபேமிலி, இதுக்கப்புறம் எமோஷன். ஸோ இதெல்லாம் படித்து வச்சிங்க. கலைச்சொல்லாம் தயவு செஞ்சு படித்து வச்சுருங்க. உங்கள் புக் பேக்கில் இருக்கும், எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செவி மாற்றுறது. ஸோ காது கேளாத மாணவர்களுக்கான மாற்று வேணா ஊமை தொடர்களை சொற்றொர்களை அமைத்து எழுதுக. எலியும் பூனையும் போல, தாமரை இளநீர் போல. ஓகேங்களா? ஸோ இது அவங்களுக்கு மட்டும் எழுதணும். 27 வந்து மரபு சொற்களை தொடரில் அமைத்து எழுதுகப்பா. அகலக்கால் வழியாக. ஓகேங்களா? 28 வந்து பார்த்திங்கன்னா தொடரில் இடம்பெற்றுள்ள மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. வந்து பார்த்திங்கன்னா ஆட்டு தொழுவத்தை சுற்றிலும் எலிகள் பொந்துகள் அமைந்திருந்தன. நெக்ஸ்ட்டு வந்து பனைமட்டையால் கூரை வைத்திருந்தனர். ஓகேங்களா? ஸோ இதை மாற்றி எழுதுங்க. என்னென்ன தப்புன்னு மாற்றி வச்சுங்க. 29, கீழ்காணும் தொடர்களில் அடைப்புகள் உள்ள பெயர் சொல்லை தொடர்களுக்கு ஏற்றவாறு மாற்றி எழுதுக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முருகன் டேஷ் வேகம் சென்றும்
பேருந்தை பிடிக்க இயலவில்லை. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு யார் நன்மை என நினைக்கிறீர்கள் டேஷ் ஓகேங்களா பார்த்து வச்சுக்கோங்க. 30 வந்து காப்பிய சிற்றுறுப்புகளுள் சிலவற்றை எழுதுக. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர்ஸ் வந்து போடுங்கப்பா. ஆன்சர்ஸ் ஆனது உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் பின் செய்யப்படும், பார்த்து வச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் பகுதி 3 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எவனும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்க. ஸோ 31 வந்து செம்பருத்தி மலைமேட்டில் தலையை சாய்ப்பால் செந்நிறத்து பூக்காடம் வானமெல்லாம் தொடர் வெளிப்படுத்தும் காட்சி நயத்தை விளக்குக. 32 வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து இடஞ்சுட்டி பொருள் விளக்குக. ஸோ 33 அரங்கின் அமைப்பை சிலப்பதிகாரத்தின் வழி விளக்குக. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இப்போ கம்பல்சரி பப்ளிக் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ஸ் நல்லா படித்து வச்சுருங்க. 34 வந்து பார்த்தீங்கன்னா உண்டால் அமையான தொடங்கும் புறநானூற்று பாடலின் கருத்துக்கு இணையான குரட்பாக்களை குறிப்பிடுக ஓகேங்களா. ஸோ அதே ஒரு பிரிவு 2 ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா விடையிலை. ஸோ 35 வந்து மயிலை சீனி வெங்கடசாமியின் வரலாற்று ஆய்வுகள் பற்றி விளக்குக. நெக்ஸ்ட் 36 சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களுள் இன்றும் நிலைத்து இருப்பனவற்றை குறிப்பிடுக. 37 மையாடல் விழா குறித்து எழுதுக. 38 வேளாண் மேலாண்மை குறித்து நீவர் பரிந்துரைப்பவற்றை எழுதுக ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்ப்பா, எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. மறுபடியும் சொல்கிறேன். நெக்ஸ்ட் பிரிவு 3 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எவனும் 3 வினாக்கள் மட்டும் விடையிலை. ஸோ 39 பொறுத்தவரைக்கும் சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமா பூனையை சுடும் இக்குரட்பாவில் பயின்று வரும் அணியை விளக்குக அல்லது தொழில் ஊமை அணியை சான்றுடன் விளக்குக ஓகேங்களா. 40 பொறுத்த வரைக்கும் இலக்கண நயம் பாராட்டுக்கப்பா. ஸோ ஏதாச்சும் 3 நயம் எழுதினா போதும். ஸோ மேக்ஸிமம் வந்து எதுகை நயம், மோன நயம், இயல்பு நயம். ஸோ முதல் எழுத்து ஒன்றி வருவது, இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது, கடைசி வார்த்தை ஒன்றி இருப்பது. ஸோ இதை மட்டும் நீங்கள் போட்டாலே பார்த்தீங்கன்னா 3 நயம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரா போடணுச்சின்னா தலைப்பு போடலாம், அப்புறம் மைய கருத்து போடலாம், திரண்ட கருத்து சொல்லிட்டு இதெல்லாம் நீங்கள் போட்டு ஒரு 5-6 பாயிண்ட் எழுதிடலாம் சரிங்களா. என் கொஸ்டினில் வந்து 3 கேட்டிருக்காங்களா. ஸோ அப்புறம் எதுகை, மோனை நயம், எதுகை, இயல்பு நயம், இந்த 3 நயம் மட்டும் போட்டுங்க. இது போடல எழுதிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ தமிழாக்கம் இருக்குப்பா. ஸோ ட்ரான்ஸ்லேஷனை பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் இருக்கும். ஸோ அதனால் படித்து வச்சுருங்க. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காது கேளாத மாணவர்கள்லாம் மாற்றுவேனா. ஸோ அவங்களுக்கு வந்து பேராகிராஃப் கொடுத்துட்டு அதில் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பரிதிமார் கலைஞரை சி.வை. தாமோதரன் எவ்வாறு போற்றினார். நெக்ஸ்ட்டு பரிதிமார் கலைஞர் யாரிடம் தமிழ் பயின்றார். நெக்ஸ்ட்டு பரிதிமார் கலைஞர் கிறித்துவ கல்லூரியில் உதவிய தமிழாசிரியராக எந்த ஆண்டில் பணியாற்றார். நெக்ஸ்ட்டு தமிழிலும் வேதாந்த தத்துவ சாத்திரத்திலும் பரிதிமார் கலைஞர் பெற்ற பரிசு யாது ஓகேங்களா. ஸோ 42 வந்து பின்வரும் பழமொழியை வாழ்க்கை நிகழ்வில் அமைத்து எழுதுக்குப்போ குற்றம் பார்க்கின் சுற்றமில்லை அல்லது ஊழி பெயரினும் தாம் பெயரார் ஓகேங்களா. 43 வந்து மாற்று சான்றிதழ் வேண்டி விண்ணப்பம் எழுதுக. இதெல்லாம் பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பிரிவு 4 ஸோ இதில் வந்து அனைத்து வினாக்களும் விடையிலேயே. ஸோ 44 வந்து பார்த்திங்கன்னா எச்.ஏ. கேட்னர் கிறித்துவ கம்பரே என்பதை நும் பாடப்பகுதி வழி நிறுவுக அல்லது அறிவுடைமை வாழ்வின் உயர்வுக்கு துணை நிற்கும் என்பதை வள்ளுவம் வழி நின்று கூறுக. ஸோ அடிக்கடி பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் இதெல்லாம் நல்லா படித்து வச்சுருங்கப்பா. 45 வந்து குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்தே மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது எவ்வாறு விளக்குக அல்லது திரைப்படத்துறை என்பது 1000 பேரை காப்பாற்றும் தொழிலா அல்லது கலைகளின் சங்கமா உங்கள் கருத்தை கட்டுரையாக்குக ஓகேங்களா. ஸோ 46 வந்து பார்த்திங்கன்னா பொறுப்புணர்ச்சி இன்றி இருந்த ஊரை தான் பொறுப்புணர்வால் மாற்றிய மருதனின் பண்பு நலத்தை விவரிக்க அல்லது சூரியனை பிரசவிக்கும் பாறை என்னும் சிறுகதை உணர்த்தும் கருத்துக்களை சுவை கொன்றாமல் சுருக்கி எழுதுக ஓகேங்களா. ஸோ இது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 6 மார்க்ஸை வந்து மேக்ஸிமம் டான் கைடில் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும்போது டான் கைடு ரெஃபர் பண்ணி வச்சிங்க. சில பேர் பெருசாக எழுதணும் டாபிக்ஸோடு எழுதணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கோனார் கைடை ரெஃபர் பண்ணி வச்சிங்க. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், அதில் ஈஸியாக இருக்கும் படித்து வச்சுருங்க. ஆனால் மேக்ஸிமம் டான் தான் நானும் படித்தேன் அப்போ படிக்கும்போது. ஸோ பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 47 வந்து பார்த்தீங்கன்னா அடி பிறலாமல் எழுதுக. மாமேயல் என தொடங்கும் நெடுநல்வாடை அதுக்கப்புறம் படும் என முடியும் திருக்குறள் ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது நல்லா எல்லா கொஸ்டின் பார்க்க படித்து வச்சுருங்கப்பா. இது வந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்கும் தேர்வு கண்டிப்பாக கேட்பாங்க, அல்லது திட்டமாக சொல்கிறேன். ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். இதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. இப்போ ஜாயின் பண்ணாமல் தான் நம்ம மாணவர்கள் போய்ட்டு உடனே ஜாயின் பண்ணுங்கள். அங்கே உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் ஃபஸ்ட்டு அப்லோட் செய்யப்படும் சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்ததில் தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பை.